புதுச்சேரியை சேர்ந்த 4 IAS அதிகாரிகள் பல்வேறு மாநிலங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் அக்மு கேடரில் பணியாற்றும் 11 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக புதுச்சேரியில் இருந்த 4 IAS அதிகாரிகள் பல்வேறு மாநிலங்களுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். IAS அதிகாரிகள் பிரியதர்ஷினி அருணாச்சல பிரதேசத்திற்கும், ரெட்டி மிசோரத்திற்கும், முகமது மன்சூர் சண்டிகாருக்கும், ருத்ரகவுடு லடாக்கிற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அண்மையில் IAS அதிகாரிகளாக பதவியேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு பதிலாக டெல்லியைச் சேர்ந்த 2014 பேட்ச் IAS அதிகாரி முகமது அசான் அபித் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் புதுச்சேரியின் IAS அதிகாரிகளின் எண்ணிக்கை 19 16 குறைந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் கோடை காலத்தில் கட்டுமான தொழிலில் பெரும்பான்மையானோர் ஈடுபடுவர். புதுச்சேரி அரசு மக்களுக்கு குறைந்த விலையில் நேர்மையான விலைகள் தரமான கட்டுமான பொருட்கள் வழங்குவதற்கு அரசு சார்பில் பல்வேறு கட்டுமான சொசைட்டிகள் உருவாக்கப்பட்டன. அவ்வாறு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உருவாக்கப்பட்ட கட்டுமான சொசைட்டி இன்று அரசின் தவறான கொள்கை முடிவுகளால் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டுள்ளன. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கட்டுமான பொருட்களின் விற்பனையாளர்கள் தங்களது பொருட்களின் விலையை மனப்போன போக்கில் உயர்த்தி விற்பனை செய்கின்றனர். கடந்த 4 மாதத்திற்கு முன்பு ரூபாய் 250 விற்பனை செய்யப்பட்ட அல்ட்ராடெக் சிமெண்ட் தற்போது மூட்டை 369க்கும், ரூபாய் 260க்கு விற்கப்பட்ட டால்மியா சிமெண்ட் ரூபாய் 340க்கும், 270க்கு விற்பனை செய்யப்பட்ட ராம்கோ சிமெண்ட் ரூபாய் 350க்கும் என ஒரு மூட்டைக்கு ரூபாய் 100 விலை உயர்த்தி வருகின்றனர். இந்த விலை ஏற்றத்தை தடுத்து விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய அரசு கை கட்டி வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு இழைக்கும் அநீதியாகும். எனவே முதலமைச்சர் ரங்கசாமி இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் கட்டுமான பொருட்களை விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகள் கூட்டத்தை கூட்டி கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். வைத்திக்குப்பத்தில் மீன் வியாபாரம் செய்யும் மகளிர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நிழல்குடை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பத்தில் மீன் வியாபாரம் செய்யும் மகளிர்கள் கடுமையான கோடை வெயிலால் வியாபாரம் செய்ய முடியாமல் மிகவும் பாதிப்படைந்து வந்தனர். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நிழல்குடல்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ஜெயமூர்த்தி, ரவிச்சந்திரன், பாலா, குணா, அறிவழகன், செல்வம், அன்பழகன், பிரகாஷ், வீரம்மா, லட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். மேலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி நிழல்குடை வழங்கியதற்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தனர். உப்பளம் தொகுதியில் ஏழை மக்களுக்கு குடும்ப அட்டைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஏழை மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள், ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் புதுவை திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பெரும் சாதனை படைத்துள்ளார். விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகள் கிடைக்க உறுதி செய்ய அதிகாரிகளை தொடர்பு சந்தித்தார். அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார். இதன் தொடர்ச்சியாக இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விழாவில் மகிழ்ச்சி அடைந்த பொதுமக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு தங்களின் நன்றியை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், முரளி மற்றும் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதியில் நடந்த மாநில அளவிலான பெத்தாங் போட்டிகள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது. ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பத்தில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி நடந்தது. இப்போட்டிகள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அணிகளும் பங்கு பெற்றன. ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியின் இறுதிப் போட்டியில் பிளேபாய் அணியைச் சேர்ந்த அஜித், சதீஷ் ஆகியோர் முதல் பரிசும், CSP அணி அகத்தியர், குமார் ஆகியோரும் 2ஆம் பரிசு பெற்றனர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நேற்று நடந்தது. விழாவிற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் குமரன்,
ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை வழங்கினர். நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் ராஜாராம், ராஜ்பவன், சார்லஸ், முரளி, மோகனசுந்தரம், வசந்த், செந்தில், தமிழ்செல்வன், ராஜேஷ், மகேஷ் மற்றும் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை எவரெஸ்ட் அணியின் தலைவர் அண்ணாதுரை தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். எவரெஸ்ட் அணியின் தலைவர் அண்ணாதுரை நன்றி கூறினார். புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாகத்தை தணிக்க இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு 30ஆம் நாள் கொண்டாடப்பட்டது. பொதுமக்களுக்கு வடை பாயாசத்துடன் மதிய உணவும், துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி சர்க்கரை வழங்கி சிறப்பு செய்தனர். கோடை வெயிலில் பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்க புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் ஒருங்கிணைந்த இலவச நீர்மோர் பந்தல் கடந்த 6/4/2025 அன்று துவங்கி இன்று 6/5/2025 30ஆம் நாள் சிறப்பு வைக்கும் வகையில் காந்தி திடல் அருகே பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் 330 நபர்களுக்கு வடை பாயாசத்துடன் மதிய உணவும், 130 நபர்களுக்கு அரிசி மற்றும் சர்க்கரை, 30 தூய்மை பணியாளர்கள் தொப்பி மற்றும் காலணிகள் வழங்கி சிறப்பு செய்தனர். இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் நல சங்கம் தலைவர் அருண் தலைமையில் ஒருங்கிணைந்த சிறு வியாபாரிகள் அனைவரும் செய்திருந்தனர். புதுச்சேரி அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழக 37ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் தலித் சேனா தலைவர் மேகராஜுக்கு அம்பேத்கர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழக 37ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் மே தின விழா நேற்று சரஸ்வதி கலைக்கூடத்தில் சங்க நிறுவர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சங்க மாநில துணைத் தலைவர் சம்மண சுனாநாதன் வரவேற்றார். மாநில தலைவர் சகாயராஜ் முன்னிலை வகித்தார். அகில இந்திய மக்கள் கழகம் மாநில தலைவர் பாவடராயன், தலித் சேனா அரசு ஊழியர் நலசங்கம் மேகராஜ், லோக் ஜனசக்தி தொழிற்சங்க தலைவர் பழனிநாதன், மனித உரிமைகள் கழகம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், துணைத் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதில் அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழக மாநில பொதுச் செயலாளர் வைத்திலிங்கம், தலித் சேனா தலைவர் மேகராஜ் ஆகியோருக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது. விழாவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொகுதியில் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து, மின்துறை தனியார் மயமாக்குதல் எதிர்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராடி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் அரசியல் எதிரிகளின் சூழ்ச்சியால் அடையாளம் தெரியாத நபர்கள் தன் குடும்பத்தாரை நோட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்துக் கொள்ளாதவர்கள் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகள் பரப்பி வருகின்றனர். அமைதியாக அறவழியில் மக்கள் நலன் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். தன் மீது பொதுமக்களிடம் அவதூறு பரப்பும் செயலை இதோடு கைவிட வேண்டும், இல்லை என்றால் அவருடைய முகத்திரையை கிழிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திறந்தவெளி கலையரங்கில் கலை விழா நிகழ்வுகள் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திறந்தவெளி கலையரங்கில் கலை விழா நிகழ்வுகள் நடைபெற்றது. தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அகிலாவின் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி முதல்வர் முனைவர் கருப்புசாமி வரவேற்பு உரையையும், இந்த ஆண்டில் கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்திய பல்வேறு சாதனைகள், பேராசிரியர்களின் சாதனைகள், தேர்வு முடிவுகள் உள்ளிட்டவற்றை ஆண்டு அறிக்கையாக அவர் வழங்கினார். மேலும் இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கும் பதக்கங்களையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நடனம், நாடகம் முதலான பல நிகழ்வுகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. முடிவில் ஆங்கில துறை தலைவர் முனைவர் கலா நன்றி உரை வழங்க இந்த கலை விழா நிகழ்வுகளை தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் கண்ணன், ஆங்கில துறை பேராசிரியர் முனைவர் பீனு மார்க்ஸ் ஆகியோர் தொகுத்து வழங்கினர். விழாவில் பேராசிரியர்களும் மாணவ மாணவிகளும் திரளாக கலந்து கொண்டனர். ஊட்டியில் நடைபெற்றுள்ள சிலம்பம் போட்டியில் புதுச்சேரியிலிருந்து கலந்து கொள்ள உள்ள மாணவர்களை சமூக ஆர்வலர்கள் வழி அனுப்பினர். ஊட்டியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்க புதுவையைச் சேர்ந்த 75 மாணவ மாணவிகள் இன்று புறப்பட்டனர். மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில்
பயிற்சி பெற்ற இந்த மாணவர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி முருங்கபாக்கம் அங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் இன்று நடந்தது. போட்டியில் பங்கேற்க 2 பேருந்துகளில் சென்ற மாணவ மாணவிகளுக்கு பேருந்து கட்டணம் உள்ளிட்ட செலவுகளுக்காக சமூக சேவகர் டாக்டர் சலீம் பாஷா, சமூக சேவகி பச்சை வாழியம்மன் ஆகியோர் நிதி வழங்கி சிலம்பம் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் முதலியார்பேட்டை கருணா என்கிற மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்ட தேசிய அளவில் நடக்கும் சிலம்பம் போட்டியால் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் வெற்றி பெற்று புதுவைக்கு புகழ் சேர்க்குமாறு வாழ்த்தி பேசினர். தேசிய அளவில் நடைபெறும் இந்த சிலம்பம் போட்டிகள் புதுவையைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து வரும் மாணவர்களை மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ஆவார்கள். இந்த விளையாட்டு வீரர்களுடன் முதன்மை சிலம்ப பயிற்சியாளர் சங்கர் மற்றும் பயிற்சியாளர்கள் உடன் செல்கின்றனர். மேலும் இந்த வழியனுப்பு விழா நிகழ்ச்சியில் பாஸ்கர் அருள், விக்ரமாதித்தன், சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள கங்கை அம்மன் ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்கான முழு செலவு தொகையினை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகளிடம் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை அம்மன் கோவிலில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கோவில் கருவறை கட்டுவதற்கான முழு செலவான 5,50,000 லட்சத்தினை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் என்கிற ரமேஷ் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அதன்படி மொத்தம் ரூபாய் 5,50,000 ரொக்கமாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் என்கிற ரமேஷ் அவர்கள் கிராம பஞ்சாயத்து தலைவர்களிடம் வழங்கினார். அப்போது ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உடன் இருந்தனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 32வது உதய நாள் விழா புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 32வது உதய நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் மாநில கழக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களால் கழக கொடி பிடித்து மாபெரும் இருசக்கர வாகன பேரணி, கழக கொடியேற்றம், அறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தல் மற்றும் கழக நிர்வாகிகளால் உடல் உறுப்பு தானம், கண் தானம் மற்றும் அன்னதானம் நடத்தப்பெற்றது. விழாவிற்கு மறுமலர்ச்சி திமுகவின் தலைமை கழகத்தில் மறுமலர்ச்சி தொழிலாளர்கள் முன்னணியில் தலைவர் வெங்கடேசன் மற்றும் பொதுச் செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் வருகை தந்திருந்தார். இவ்விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம், அவைத் தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் கலைவாணன், துணைவியார் மூர்த்தி போன்றோர் உடல் தானத்துக்கான விண்ணப்பத்தை ஆவடி அந்திரிதாஸ் அவர்களிடம் சமர்ப்பித்தனர். முன்னதாக விழாவின் சிறப்பு அழைப்பாளர் ஆவடி அந்திரிதாஸ் அவர்களின் வீர உரை நடைபெற்றது. இறுதியாக மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் தலைவர் வெங்கடேசன் திருக்கரங்களால் ஏழை எளிய மக்களுக்கு, தாய் குலத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வில் கழக அமைப்பாளர் அவர்களுடன் அவை தலைவர்கள் செல்வராஜ், துணை செயலாளர் கலைவாணன், மூர்த்தி, முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கபிரியல், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் செல்லதுரை, மாசிலாமணி, மகளிர் அணி செல்வி, மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி செயலாளர் வேதா வேணுகோபால், உழவர்கரை தொகுதி செயலாளர் சந்திரன், திருபுவனை தொகுதி செயலாளர் கந்தன், ஊசுடு தொகுதி செயலாளர் சரத்குமார், வெளியனூர் தொகுதி செயலாளர் கோபிநாத், இந்திரா நகர் தொகுதி செயலாளர் சீராபதி, மூத்த உறுப்பினர் செந்தில்குமார், பரசுராமன், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி இணையதள அணி பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலு போன்றோர் உடன் இருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.